வணக்கம். ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு ரொம்பவே காமெடியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி தான் பார்க்க போகிறோம். அதுவும் உங்களோட ஃபேவரட்டான ஹீரோவும் இதில் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக பாருங்கள், ஓகேவா? சரி வாங்க அப்படியே நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம கதையோட மெயின் கேரக்டர் ஹீரோன்னு இருக்காங்கல்ல, அவங்க தூங்கி முழிக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் இருக்காங்க. இப்போ அவங்கள சுற்றி இருக்கவங்கெல்லாம், ஆமாம் இந்த பொண்ணு யார், இவ பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்காளே அப்படின்னு சொல்லி அவளுக்கு குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவ யோசிக்கிறா. நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அது என்னன்னா, ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஹாய் என்னோட பேர் ஷிஃபன். நான் இன்னும் கொஞ்ச நாளில் கிராஜுவேட் ஆக போகிறேன். அதோட எனக்கு இப்போ 21 வயசும் ஆக போகுது. ஆனால் என்ன செய்யறது, நான் ரொம்ப பிம்பிள்ஸோடு இருப்பேன். அதனால யாருக்கும் என்னை பிடிக்காது. ஆனால் அப்படி இருக்கும் போது தான் நான் ஒரு பிளேஸ்க்கு போனேன். அந்த பிளேஸில் ஹிஸ்டாரிக்கல் கேம்ஸ்னு சொல்லி வச்சாங்க. அதில் கலந்துக்கலான்னு சொல்லி போகும்போது தான் அங்கே ஒரு அழகான பையனை பார்த்தேன் அப்படின்னு நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. இப்போ அவன் என்ன செய்கிறானா, வெல்கம், எங்களோட கேமில் நீங்கள் விளையாடணும்னா அதுக்கு முன்னாடி இந்த ஒயினை குடிக்கணும் அப்படின்னு ஒயினை கொடுக்குறான். ஆமாம், இது என்ன ஒயினு? ஓ, இந்த ஒயினா? ஆக்சுவலி இது ஒரு மேஜிக் ஒயின். இதை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் மனசில் இருக்க ஆசை எல்லாமே நிறைவேறிடும் அப்படின்னு சொல்கிறான். இவளும் உடனே அந்த ஒயினை எடுத்து வச்சுட்டு, கடவுளே நான் அழகாக மாறணும், என் முகத்தில் இருக்க பிம்பிள்ஸ்லாம் போகணும், அதுக்கப்புறம் ஒரு அழகான பையனாக பார்த்து நான் லவ் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அதை குடிக்கிறா. ஸோ அதை குடித்ததுக்கு அப்புறமா தான் இப்போ இவன் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கா. ஸ்டார்டிங்கில் இவளுக்கு புரியல. ஆமாம் நான் எங்கே இருக்கேன், ஓ நான் இன்னும் கேமில் தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம் இந்த கேமோட ஓனர்லாம் எங்கே போனார் அப்படின்னு கேட்குறா. உடனே அங்கே இருக்க 2 பேரும், என்னது கேமா அப்படின்னா என்ன, ஓ நீ எங்கள் கடையோட ஓனரை பற்றி கேட்டுட்ருக்கியோ அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்னது கடையோட ஓனரா அப்படின்னு இவ சுற்றி சுற்றி பார்க்கும்போது தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ உள்ள வராரு. ஆக்சுவலி அந்த கடையோட ஓனர், இவரோட பேரு ஷென். இவர் நம்ம ஹீரோனை பார்த்த உடனே, ஓ கடைக்கு ஒரு பொண்ணு வேலைக்கு வேணும்னு கேட்டிருந்தனே, அந்த பொண்ணு தான் நீயா, சரி சரி வேலையை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் இவ உடனே, ஓ இவன் என்ன இவ்வளோ அழகாக இருக்கான், ஒரு வேளை இவன் தான் நம்மளோட காதலனா வரப்போகிறானோ அப்படின்னு இவ பேனு பார்க்கும்போது, ஏய் என்னோட மாமாவை அப்படி பார்க்காதடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோனை அடித்து வெளியே துரத்தி விட்டுடுறா. பட் ஹீரோயின் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த இடம் முழுக்க எல்லாரும் அந்த ஹிஸ்டாரிக்கல் கெட்டப்பில் இருக்காங்க. அச்சோ அப்படின்னா நான் டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டேனா அப்படின்னு சொல்லி இவன் முழிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்க்கணுன்னு தான் வராங்க. அப்போ நம்ம ஹீரோ குளிச்சிட்டு இருக்கான். உடனே இவ, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுறது, மறுபடியும் என்னோட காலத்துக்கு எப்படி போகிறது, வேறு வழி இல்லை, இவன் தானே நமக்கு அந்த ஒயினை கொடுத்தான், இவன்கிட்டயே அதை பற்றி கேட்க வேண்டியதுதான் அப்படின்னு இவ பாத்ரூம் வெளியே வெயிட் பண்ணும் போது அங்கேருந்து ஹீரோயினோட கசின் ஒருத்தி இருந்தால அவளோட குரல் கேட்குது. உடனே ஹீரோயின் அவளுக்கு பயந்து பாத்ரூம்குள்ளேயே ஓடும் போது அப்படியே போய் ஹீரோ மேலேயே விழுந்துடுறா. ஹீரோ கத்தலான்னு பார்க்குறான். பட் வாயை பொத்திட்டு கொஞ்ச நேரம் அமைதியாரு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. ஸோ அவனும் அமைதியாக இருக்கான். தென் அங்கே இருக்க அந்த கசின் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறாரு. அப்பாவை நம்ம ஹீரோ தோல் மேலே கை வச்சு தடவிட்டு இருக்கா. உடனே அவன் கொஞ்சம் கையை எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ சாரிங்க நான் தெரியாமல் கையை வச்சுட்டேன் அப்படின்னு அவ சொல்கிறா. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கோன்னு எதுவுமே இல்லையா, இப்படி பட்ட பகலில் பங்குனி வெயிலில் ஒரு பையன் குளிச்சிட்டு இருக்கும் போது பாத்ரூம்குள்ளே வர அப்படின்னு அவன் கிட்ட வரான். இல்லைங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணுன்னு வந்தேன். நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா, நீங்கள் தானே எனக்கு ஒயின் ஊற்றி கொடுத்தீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. என்னது, இவ்வளோ அழகான பொண்ணுக்கு நான் ஒயின் ஊற்றி கொடுத்து அதை நான் மறந்துட்டேனா அப்படின்னு ஹீரோ கேட்க, என்னது அழகான பொண்ணா, யாரை பற்றி பேசுகிறான் அப்படின்னு இவ தண்ணியில் அவளோட ஃபேஸை பார்க்குறா. பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. என்னது என்னோட முகம் இவ்வளோ அழகாக மாறிடுச்சா, அப்படின்னா என்னோட ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சா அப்படின்னு அவங்க நிற்கும் போது அந்த கசின் இருக்கா இல்லையா, அவ உடனே, என் மாமா குளிக்கும் போது என்ன பண்ணுற அப்படின்னு ஒரே குத்து தான் மூஞ்சில். கட் பண்ண ஹீரோயின் வேற ஏதோ ஒரு டைமென்ஷனில் இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னே தெரியல. ஆனால் அந்த டைமில் ஹீரோயினுக்கு அந்த ஒயின் கொடுத்தான் இல்லையா, அவன் அந்த பிளேஸ்க்கு வரான். உடனே ஹீரோயின், ஐயோ என்ன எதுக்கு இந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் டைம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டேனா இல்லை வேறு உலகத்துக்கு வந்திருக்கேனா அப்படின்னு இவ கேட்குறா. ரெண்டும் கிடையாது, நீ இப்போ உன் மனசாட்சிக்குள்ளே தான் இருக்க அப்படின்னு அவன் சொல்கிறான். எனது ஏன் மனசாட்சியா, ஆமாம் நீ தானே ஆசைப்பட்ட நீ அழகாக மாறணும், உனக்கு ஒரு அழகான பையன் காதலனா வரணும்னு, அதுதான் இப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறான். என்னது நான் கேட்டதா நடக்க போகுது அப்படின்னு சொல்லும் போதே டக்குன்னு இவ முழிக்கிறா. ஹீரோனுடனே, ஆமாம் நான் எங்கே இருக்கேன், இது என்ன இடம் அப்படின்னு முழிக்கும் போது, ஐயோ உன்னை எதுக்கு தான் என்னோட மாமா வேலைக்கு எடுத்தாருனே தெரியல, உன்கிட்ட எந்த பொருளும் இல்லை, இந்த கருப்பு கலர் பொட்டி மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோனை கொடுத்துட்டு போகிறா.
நம்ம ஹீரோயினும், ஓ இது ஃபோனுன்னு சொல்லி இவளுக்கு தெரியலையா, நல்ல வேலை நம்மளோட ஃபோன் நமக்கு கிடச்சிருச்சு. ஆனால் இங்கேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போதே அந்த கசின் உடனே, என்னடி சும்மா உட்காந்துட்டு இருக்க, போய் வேலையை பாரு, அதுக்கு தானே வந்த அப்படின்னு சொல்லி ஹீரோயினை வேலை வாங்க ஸ்டார்ட் பண்ணிடுறா. அதோட ஹீரோயின் வரும்போது கூடவே ஃபோனையும் சிப்ஸ் பேக்கெட்டையும் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். இப்போ அதே கடையிலேயே மௌரன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேலை பார்ப்பான். அவன் அந்த சிப்ஸ் பாக்கெட்டை வச்சுட்டு, இது என்ன இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வச்சு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நம்மளோட சிப்ஸ் பாக்கெட்டையே எடுத்துகிட்டு இவன் என்ன இந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கான், சரி நம்ம இப்படியே வேலை பார்த்துட்டு இருந்தா நம்மளோட அழகான காதலனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே திரும்பும் போது ஹீரோ வந்து டமால்னு மோதிடுறான். இப்போ இவ ஹீரோவே பார்க்கும்போது, ஆமாம் இது என்னது அப்படின்னு அவன் கிட்ட வரான். இவ உடனே கிஸ் பண்ண தான் அவன் வரானோ அப்படின்னு நினைக்கும் போது அவன் கிட்ட வந்து, உன் ஃபேஸில் என்ன இது பிம்பிளா அப்படின்னு கேட்டுட்டு போகிறான். என்னது பிம்பிளா, மறுபடியும் மூஞ்சில் பிம்பிள் வந்துருச்சா அப்படின்னு இவன் முழிக்கும் போது டக்குன்னு வேறு டைமென்ஷனுக்கு போயிடுறா. அப்போ ஹீரோயினுக்கு ஒயின் கொடுத்தவன் இருக்கான்ல, அவன் மறுபடியும் வந்து, இங்கே பாரு உன்னோட அழகு இப்படியே நீடிக்கணும்னா நீ 12 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 5 டே ஒயினை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். என்னது 5 டே ஒயினா, அதுக்கு எங்கே போகிறது அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு, ஆக்சுவலி ஹீரோயின் இப்போ வந்திருக்காங்கல்ல அதுவே ஒரு ஒயின் கடை தான். ஸோ அங்கே இருக்க ஒவ்வொரு ஒயினாக எடுத்து குடிக்கிறாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு அந்த பிம்பிள் போக மாட்டுது. இப்படியே ஒவ்வொரு ஒயினாக குடித்ததில் ஹீரோயின் ஃபுல்லாக போதையானது தான் மிச்சம். இப்போ ஹீரோ வந்துட்டு இருக்கான். அப்படி வரும்போது, ஆமாம் நீ என்ன இங்கே தனியாக உட்காந்து புலம்பிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். ஏன்னா ஹீரோயின் குடிச்சிட்டு புலம்பிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ ஹீரோயின் ஹீரோ பார்த்த உடனே, நீயா, எனக்கு ஒன்று தெரியும் நீ எவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு மேலே சாஞ்சிக்கிறாங்க. உடனே ஹீரோ, தள்ளிப்போ, குடிச்சிட்டு என் பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் முடியாது, ப்ளீஸ் என்னை தூக்கிட்டு போய் என் ரூம்குள்ளே விடு அப்படின்னு ஏறி அப்படியே தொத்திக்கிறா. உடனே அவன், எல்லாம் என் நேரம் அப்படின்னு அவளை தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகிறான். போயிட்டு, என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ குடிச்சிருக்க அப்படின்னு கேட்குறான். பின்ன நான் என்ன செய்யறது, நான் பிறந்து 21 வருஷம் ஆகுது, ஆனால் இது வரைக்கும் யாருமே என்னை லவ் பண்ணதே இல்லை தெரியுமா, நான் சிங்கிளாகவே இருக்கேன், ஏன் உனக்கு கூட என்னை பிடிக்கல, நான் இவ்வளோ அசிங்கமாக இருக்கேன்ல அப்படின்னு அவன் சொல்கிறா. என்னது நீ பார்க்க அழகாக தானே இருக்க அப்படின்னு அவன் கேட்குறான். என்னது இது வரைக்கும் என்ன அழகாக இருக்கேன்னு சொன்ன பையன் நீ மட்டும்தான், பேசாமல் நம்ம 2 பேரும் ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிடலாமா அப்படின்னு அவன் கேட்குறா. என்னது ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ரிலேஷன்ஷிப்னா நான் உன்னை காதலிக்கிறது, நீ என்னை காதலிக்கிறது அப்படின்னு அவ சொல்கிறா. என்னது உன்னை காதலிக்கணுமா, எனக்கு என்னையவே பிடிக்காது, இதில் நான் உன்னை காதலிக்கணுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்னது உனக்கு உன்னைய பிடிக்காதா, ஏன் பிடிக்காது, நீ பார்க்க இவ்வளோ அழகாக இருக்க, இந்த ஊரில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, அப்படி இருக்கும்போது எதுக்கு உனக்கு உன்னைய பிடிக்காதுன்னு சொல்கிற அப்படின்னு அவ கேட்குறா. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது போ அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது, ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு இவ கிஸ் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் தூங்கி முழிக்கும் போது நம்ம ஹீரோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கான். உடனே இவ, நீ என்ன ஏன் ரூமில் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் மறந்து போச்சா என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு, நடிக்காத, சொல்லப்போனால் நேற்று நடந்ததுல தான் என்னோட அறிவு கண்ணே திறந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். புதிர் வைக்காம சொல்லு, நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறா. அப்பா அவன், நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன், மனசை திடப்படுத்திக்கிட்டு பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். என்ன கேள்வி அப்படின்னு அவன் யோசிக்கும் போதே ஹீரோ பேப்பர்லாம் எடுக்கிறான். ஒருவேளை இவன் எனக்கு ப்ரொப்போஸ் பண்ண போகிறானோ அப்படின்னு இவன் யோசிக்கும் போது டக்குன்னு அவன் அந்த பேப்பரை கொடுத்து, ப்ளீஸ் என்னை உங்களோட மாணவனாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். என்னது மாணவனா அப்படின்னு அவன் முழிக்கிறான். அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அது என்னென்னா, நேற்று நம்ம ஹீரோயின் அப்படியே போதையிலேயே ஃபோனை எடுத்து, சரி வா இந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுவோம் அப்படின்னு செல்ஃபி எடுக்க வந்திருப்பாங்க. இவன் உடனே அதை பார்த்து, ஐயோ பேய் அப்படின்னு கத்துறான். பேயெல்லாம் இல்லை, இது கேமரா, அதாவது கண்ணாடி மாதிரி தான், இதில் பயப்பட ஒன்றும் இல்லை சரியா அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்படியே போதையிலேயே டான்ஸ் ஆடி பாட்டு பாடி புலம்பிகிட்டு இருப்பாங்க. பட் நல்லா ஹீரோயின் டான்ஸ் ஆடுவாங்க. இது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். ஸோ இப்போ ஹீரோயின் கிட்ட, நீ தான் இவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறல, ப்ளீஸ் எனக்கு டான்ஸ் ஆட சொல்லி கொடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவளும், டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்தா நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்குறா. என்ன வேணாலும் கொடுக்குறேன், நீ எது கேட்டாலும் கொடுக்குறேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம் கொடுக்க முடியாது. அது என்னன்னா, எங்களோட பரம்பரையில் 5 டே ஒயின்னு சொல்லி ஒன்று தயாரிப்போம், அது ரொம்ப சீக்ரெட், யாருக்கிட்டையும் நாங்கள் காட்டக்கூட மாட்டோம். ஸோ அந்த ஒயினை மட்டும் கேட்காத, அதை தவிர நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயினுமே அதுக்கு ஒத்துக்கிறா. ஆனால் அதுக்கப்புறம் வேலையே ஹீரோயின் என்ன செய்கிறாங்க தெரியுமா, அந்த 5 டே ஒயின் எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி அதை எடுத்து குடிச்சிடுறாங்க. ஏன்னா அது குடித்தாதான் ஹீரோயினோட அழகு அப்படியே இருக்கும், அதனால தான்.
பட் இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு கண்டினியூஸாக எப்படி டான்ஸ் ஆடணும்னு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரி சரி டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுப்போம், நீ கொஞ்சம் உன்னோட டீச்சருக்கு வந்து மசாஜ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறா. ஸோ அவனும் நைட் முழுக்க ஹீரோயினுக்கு மசாஜ் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கான். நெக்ஸ்ட் டே ஆகுது. இவன் தூங்கி முழிச்சு கடைக்கு வர அந்த இடத்துல மௌரான்றவன் ரொம்ப முறைச்சிட்டே வேலை பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க அவ கேட்குறா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஷன் இருக்கான்ல, அவன் நைட்டு முழுக்க ஏதோ ஒரு பொண்ணோட ரூமில் இருந்தான், எனக்கு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ஹீரோயின், ஐயையோ இவன் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் போல இருக்கே அப்படின்னு. ஏய் நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டடா, எனக்கு தெரிஞ்சு ஷன் கொசுவை அடிச்சிட்டு இருந்திருப்பான், அந்த சத்தம் தான் உனக்கு தப்பாக கேட்டுருந்துருக்கும், மற்றபடி எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. பரவாயில்ல, இப்போல்லாம் இந்த கடைக்கு யாருமே வர்றதில்ல, இனிமேல் இந்த கடையிலேருந்து நான் என்ன செய்ய போகிறேன், பேசாமல் நான் வேலையை விட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு மௌரன் சொல்கிறான். உடனே ஹீரோயின், இரு உனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும் இல்லையா, அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி மௌரனுக்கு சொல்லி கொடுக்குறா. அவனுமே செஞ்சுட்டு அதை சாப்பிட்டு பார்க்குறான், சூப்பராக இருக்குது. உடனே அவன், ஐயோ இதுன்னு இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, பின்ன சொல்லி கொடுத்தது நான் இல்லை அப்படின்னு இவன் மௌரனை கொஞ்சம் தொட்டு பேசிகிட்டு இருக்கா. இதை தூரத்தில் வர நம்ம ஹீரோ கவனிச்சிட்றான். டக்குன்னு அவனுக்கு கோவமாக வந்துடுது. உடனே அவன், ஏய் இங்கே வா அப்படின்னு ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோயினு கிட்ட வந்து என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. அது நீ இனிமேல் யார்கிட்டையும் பேசக்கூடாது, தோ அங்கே இருக்க பாரு விறகு, அது எல்லாத்தையுமே 4 மணி நேரத்துக்குள்ளே வெட்டி முடி அப்படின்னு சொல்கிறான். பார்த்தோம் அவ்வளோ விறகு கிடக்கு. எனது 4 மணி நேரத்துக்குள்ளே இதை நான் வெட்டணுமா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், நீங்கள் வேலை பார்க்க தானே வந்திருக்க, நைட்டு மட்டும்தான் நீ எனக்கு டீச்சர், இப்போ நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு குடுன்னு உள்ளே வந்துடுறான். வரும்போது யோசிக்கிறான். ஹீரோயின் அன்னைக்கு நைட்டு சொல்லியிருப்பாங்கல்ல எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னு, அதை யோசிச்சுட்டு என்னதான் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு பையன் கூட பேசிகிட்டு இருக்கு, அப்போ எனக்கு கோவம் வராதா அப்படின்னு யோசிச்சுட்டு, சேச்சே நான் எதுக்கு இப்படிலாம் பேசுகிறேன், இப்படிலாம் நான் பேசக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அவன் இங்கே வேலை பார்க்க வந்தவ தானே அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் அடுத்த நிமிஷமே பார்த்தா ஹீரோயின் விறகு வெட்டிகிட்டு இருக்கும் போது அவள் ஃபேஸில் வெயில் படக்கூடாதுன்னு சொல்லி கொடை பிடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயினும் வேலை பார்க்குறா. இப்போ ஹீரோயின் நைஸா, இங்கே பாரு நீ அனாவசியமாக யார்கிட்டையும் பேசாத, அதுவும் அந்த குண்டு பையன்கிட்ட பேசவே பேசாத அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு ஹீரோயின் எந்திரிச்சு, ஒரு நிமிஷம் இரு, உன்கிட்ட ஏதோ வித்தியாசம் தெரியுதே, என்ன பொறாமையாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. சேச்சா அதெல்லாம் கிடையாதே அப்படின்னு சொல்கிறான். ஓ உனக்கு பொறாமை இல்லையா அப்படின்னா சொல்லு, எதுக்கு இப்போ மொட்டை வெயிலில் கொடை பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறா. வெயிலா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை வந்துடும் அப்படின்னு சொல்கிறான். மழை வரலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவ சொல்லும் போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ 2 பேரும் ஒதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் மௌரன் கிட்ட எதுக்கு பேசினாங்கன்ற விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. உடனே ஹீரோ, ஓ அவனுக்கு நீ டிஷ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தியா, ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த கடை இப்போ சரியாக போகாமல் இருக்கிறதுக்கே நான் தான் காரணம். என்னோட முன்னோர்கள் எல்லாரும் 5 டே ஒயின்னு சொல்லி ஏதோ ஒன்று ரெடி பண்ணாங்க, ஆனால் எனக்கு இந்த ஒயின்னாலே சுத்தமாக பிடிக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறான். ஏன் உனக்கு ஒயின் பிடிக்கல அப்படின்னு ஹீரோன் கேட்குறா. ஏன்னா சின்ன வயசில் என்னோட அப்பா எனக்கு நிறைய ஒயின் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் புளிக்கும், ரொம்ப காரமாக இருக்கும், எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், ஆனால் 5 டே ஒயின் நல்லா ஸ்வீட்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. என்ன சொன்ன அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அது அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவன் முழிக்கும் போது அவன் கிட்ட வந்துட்டு, என்ன இப்பையும் குடிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறான். அவாடா தப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ ஹீரோ, குடிச்சிட்டு ஏதாவது வளர்றதே உனக்கு வேலை அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கிட்ட வந்து, அப்படியா சரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், நாளைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஹீரோவுக்கு புரியல. நெக்ஸ்ட் டே ஆகுது. தூங்கி முழிச்சு வெளியே வந்து பார்த்தா ஒரு பெயிண்டிங் இருக்குது. அதில் நம்ம ஹீரோயின் ஹீரோவை வரைஞ்சி இன்னைக்கு நைட்டு என்னோட ஆடலும் பாடலும் கச்சேரி இருக்குன்னு சொல்லி எழுதி வச்சிருக்கா. ஹீரோவுக்கு வருதே கோவம். வேகமாக போய் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறான். ஓ அதை பார்த்ததுல இன்ப அதிர்ச்சி ஆயிட்டியா அப்படின்னு இவ கேட்குறா. என்னது இன்ப அதிர்ச்சியா, வெறும் அதிர்ச்சி மட்டும்தான் இருக்குது, நான் கேட்டேனா நான் டான்ஸ் ஆடணும்னு அப்படின்னு அவன் கேட்குறான். ஏய் அப்படின்னா நீ மற்றவங்க முன்னாடி டான்ஸ் ஆட வேணாமா, அப்புறம் எதுக்கு என்கிட்ட இருந்து எப்படி டான்ஸ் ஆடணும்னு கற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்குறா. அது எனக்கு எப்போ ஓகேவோ நான் அப்போ எல்லாரும் முன்னாடியும் ஆடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஏய் என்னடா பேசுகிற, இப்போவே நீ நல்லா தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்க, எல்லாரும் முன்னாடியும் ஆடு, எல்லாரும் அதை பார்ப்பாங்கல்ல அப்படின்னு அவ சொல்லும் போது, முடியாது எனக்கு கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் கான்ஃபிடென்ட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஏய் என்ன கான்ஃபிடென்ட் இல்லைன்னு சொல்கிற, அதெல்லாம் உன்னால் ஆட முடியும் அப்படின்னு ஹீரோயின் என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். ஹீரோயின் உடனே, இப்போ எனக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கட்டி வச்சு அப்படியே வாயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒயினை ஊற்ற ஆரம்பிக்கிறா. அவனுமே ஐயோ புளிக்குது, காரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டே இருக்கான்.
இப்படியே ஒரு கட்டத்தில் ஹீரோவுக்கு நல்லா போதை ஏறிடுது. நம்ம ஹீரோயினும் கடைசி கப்பில் இருக்க ஒயினை கொடுக்குறா. அதில் தான் அந்த 5 டே ஒயின் இருக்குது. அதை குடித்த உடனே ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் ஃபேஸை பார்க்குறான். அப்படியே ரொம்ப அழகாக தெரியுது. அப்போ அவன் ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறான். என்னது, அது ஒயின் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஹீரோயின் உடனே, ஓ ஸ்வீட்டாக இருக்கா அப்படின்னா அந்த ஒயினை நீ கரெக்டாக குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும் போது, ஆனால் ஒயின் ஸ்வீட்டாக இருந்துச்சா, நீ ஸ்வீட்டாக இருந்தியானே எனக்கு தெரியலையே அப்படின்னு அவன் போதையில் அப்படியே விழ ஹீரோனுக்கு சிரிப்பு வருது. தென் அன்னைக்கு நைட்டு எப்படியோ நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணி எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆட ஒத்துக்க வச்சிடுறாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் கடைக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ பயத்துலேயே டோட்டலாக எல்லாத்தையும் சொதப்பிடுறான். ஸோ அங்கே வந்தவங்களும் இதை பார்த்துட்டு, என்னடா அவன் இப்படி டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இதெல்லாம் கேட்கும் போது ரொம்பவே வருத்தமாகி டான்ஸ் ஆடுறதே நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின், கசின், அந்த மௌரன் எல்லாரும் வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியும் ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வந்து கோச்சிட்டு ரூம்குள்ளே போயிடுறான். அதுக்கப்புறமாவும் ஹீரோயின் பேசணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோ வெளியவே வரமாட்றான். நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ கடைக்குள்ளே வந்தால் அங்கே இருக்க ஒரு சின்ன பையன், பாருங்களேன் நேற்று அப்படி ஆடினதுக்கு அப்புறமா கூட இவர் கடைக்கெல்லாம் வராரு அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்ல, ஹீரோவுக்கு இன்னும் கோவமாகி அங்கேருந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோனுக்கு இதை பார்க்கும் போது வருத்தம் ஆயிடுது. ஸோ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே இருக்க எல்லார் காதலையும் போய் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா போய் ஹீரோவை கூப்பிட்டுட்டு வந்து, இங்கே பாரு, இவங்க எல்லாரும் மறுபடியும் பாட்டை கேட்கணும்னு நினைக்கிறாங்க, ப்ளீஸ் பாடிட்டே எங்களுக்காக டான்ஸ் ஆடுறியா அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மறுபடியும் பாட ஆரம்பிக்கிறாரா. இதை கேட்கும் போது அங்கே இருக்கவங்களாம், வாவ் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க சின்ன பசங்க கூட, வாவ் நீங்கள் ரொம்ப அழகாக பாடுறீங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறமா கூட நம்ம ஹீரோ மறுபடியும் ட்ராயிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட வந்து, இது எதுக்கு நீ மறுபடியும் ட்ராயிங் பண்ணுற? அதுவா, நீ மறுபடியும் எப்படியும் எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆடுவ, பாட்டு பாடுவ, அதான் ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன், நீ எதுக்கு என்கிட்ட இவ்வளோ நல்ல விதமாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறான். ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கும் அப்படின்னு அவள் சொல்கிறா. என்னது, அது நீ என்னோட ஸ்டூடெண்ட் இல்லை, அதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் எல்லாம் இருக்கட்டும், நீ எதை நினச்சும் கவலைப்படாத. அங்கே டான்ஸ் ஆடும் போது தைரியமாக ஆடணும், ஓகேவா? என்ன நடந்தாலும் உன் கூட நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தென் அந்த டான்ஸ் ஆடுற நாளுமே வருது. ஹீரோ எல்லாரும் முன்னாடியும் மறுபடியும் டான்ஸ் ஆடுறான். பட் இப்போ ரொம்ப நல்லா ஆடுறான். இருக்க எல்லாரும் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, கை தட்டுறாங்க. ஹீரோவுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிடுது. டான்ஸ்லாம் ஆடி முடிச்சுட்டு அப்படியே சந்தோஷமாக அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோயின் பக்கத்தில் இதை பார்த்துட்டே, இன்னைக்கு கண்டிப்பாக நீ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்ப, ஏன்னா எல்லாரும் உன்னை பார்த்து அவ்வளோ கை தட்டினாங்களே. உன்னை எப்படி சந்தோஷமாக பார்க்கும் போது எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது, எனக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ நெத்தியில் கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் ஹீரோ இவ்வளோ நேரம் தூங்கலை, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து அவன் மறுபடியும் ஹீரோயினை வந்து பார்த்து, ரொம்ப தேங்க்ஸ், உன்னால தான் இன்னைக்கு என்ன எல்லாரும் பாராட்டினாங்க அப்படின்னு சொல்கிறான். பரவாயில்ல, எதுக்கெலாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு அவன் கேட்குறா. சரி, நீ எதுக்கு எனக்காக இவ்வளோ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவன் கேட்குறான். எதுக்குன்னா நீ என்னோட ஸ்டூடெண்ட்டில், ஸோ உனக்காக இதெல்லாம் பண்ணணும் தானே அப்படின்னு அவள் சொல்கிறா. ஓ, அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை பார்த்து மற்றவங்க எல்லாம் கை தட்டினா அதை பார்த்து உனக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு அவன் கேட்குறான். டக்குன்னு அவ, அப்படின்னா நீ தூங்கலையா, நான் பேசினது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருந்தியா அப்படின்னு கேட்குறா. முதல்ல ஒரு பதில் சொல்லு, உனக்கு நான் ஸ்டூடெண்ட் மட்டும்தானா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவ, ஆமாம் நீ ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அப்படின்னு இழுக்கிறா. அவன் உடனே, ஆனால் நீ எனக்கு டீச்சர் மட்டும் கிடையாது, எனக்கு நீ ரொம்பவே ஸ்பெஷல். என்னது ஸ்பெஷலா? ஆமாம், எனக்கு நீ ரொம்ப ஸ்பெஷல். நீ வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் யாருமே என்னை இவ்வளோ மோட்டிவேட் பண்ணதே கிடையாது, இவ்வளோ சப்போர்ட் பண்ணதும் கிடையாது. நீ வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு என் கூட இருந்தால் எந்த மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்னே தெரியாது. நீ வந்ததுக்கு அப்புறம்தான் ஃபர்ஸ்ட் டைம் என் கூட எனக்கு சப்போர்ட்டாக ஒரு ஃப்ரெண்டு இருக்க ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லி அப்படியே கிட்ட வந்து டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிவிட்டு, வேலை இந்த ஃபீலிங்க்கு மீனிங் ஃப்ரெண்டாக கூட இல்லாமல் போகலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கும்போது அவளுமே வந்து அப்படியே கிஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோவும் கிஸ் பண்ணிவிட்டு, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வந்துடுறா. ஓடி வந்து கண்ணாடியை பார்த்து, அவனுக்கு என் ஃபேஸை தான் பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்களோட கடைக்கு ஒரு அரசாங்க அதிகாரி வராரு. அவர் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, இன்னும் 3 மாதத்தில் ராஜாவுக்கு பிறந்த நாள் வருது, ஸோ உங்களோட கடையிலேருந்து அந்த 5 டே ஒயினை நீங்கள் எங்களுக்கு 10 பாட்டிலுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாரு. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லி ஏற்றுக்கிறாரு.
ஆனால் அவர் போனதுக்கு அப்புறமா தான் அந்த கசினும் மௌரனும் கேட்குறாங்க, ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு ஓகேன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு அந்த 5 டே ஒயின் எப்படி செய்கிறதுனே தெரியாது, அதோட நம்மக்கிட்ட அந்த ஒயினும் அவ்வளவா இல்லையே அப்படின்னு கேட்குறான். ஹீரோ உடனே, பரவாயில்ல, நம்மக்கிட்ட ஒரு ஜார் ஃபுல்லாக அந்த ஒயின் இருக்குது, அதை நம்ம டேஸ்ட் பண்ணி அதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணலாம், அதான் 3 மாதம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஒயின் இருக்க பிளேஸ்க்கு போனால் அந்த ஜார் ஃபுல்லாக காலியாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் எடுத்துட்டாங்க. இப்போ இவங்களுக்கு புரியல, ஒயினே இல்லை, நம்மளால் எப்படி இன்னொரு ஒயினை ரெடி பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. உடனே இந்த மௌரன், அவ்வளோதான் போச்சு, நம்ம மட்டும் ஒயின் கொடுக்கலன்னா ராஜா கண்டிப்பாக நம்மளை சும்மா விட மாட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த கசினோ, அது எப்படி திடீர்னு ஒயின் காணாமல் போகும், ஒரு வேளை அந்த இஃபன் தான் இதெல்லாத்தையும் எடுத்துருப்பாளோ அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ, இல்லை இல்லை, அவளாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்கள் 2 பேரும் முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த கசின், உங்களை மட்டும் தனியாக விட்டுட்டு நாங்கள் எப்படி போகிறது, ராஜாவுக்கு மட்டும் நம்ம ஒயின் கொடுக்கலன்னா என்ன ஆகிறது அப்படின்னு கேட்குறா. அதான் எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு ஹீரோ சோகமாக சொல்கிறான். ஆனால் இவன் வந்து வேகமாக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீ தான் அந்த ஒயின் எடுத்து குடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோயின் உடனே, இல்லையே, நான் அந்த ஒயின் எடுக்கலையே அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, நீ சொல்கிறது உண்மையாக இருக்கணும், இல்லைனா உனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு கசின் சொல்கிறா. ஏன், என்னாச்சு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. உடனே இவன் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, இப்போ மட்டும் அந்த ஒயின் கிடைக்கல, கண்டிப்பாக ஷென்ன அரசன் சும்மா விடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அவள் உள்ளே வரா, அவகிட்ட ஒரு சின்ன ஜாரில் ஒயின் இருக்குது. இவ உடனே கண்ணாடியை பார்த்துட்டு, இந்த ஒயினை எப்படி நான் அவன்கிட்ட கொடுப்பேன், இதை நான் குடிக்கலனா என்னோட அழகு எல்லாமே போயிடுமே, என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கும் போதே வெளியே ஹீரோ கதவை தட்டிட்டு இருக்காரு. உடனே இதை ஒளிச்சு வச்சுட்டு போய் கதவை திறக்கிறா. அவன் அப்போ, உனக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு தான் வந்தேன், சாப்பாடை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பேச வரான். இவன் வந்து முகத்தை மூடிட்டு அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கா. என்னாச்சு, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அவாய்ட்லாம் இல்லை, ஆக்சுவலி எனக்கு கோல்டு, உனக்கு அது ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, சரி, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவன் போகிறான். உடனே இவ, என்னது இது, அவன் அந்த ஒயினை பற்றி என்கிட்ட எதுவுமே கேட்கல, அப்படின்னா இவனுக்கு என் மேலே கொஞ்சம் கூட சந்தேகமே வரலையா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சி ஆகிடுது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு குட்டி கப்பில் கொஞ்சமாக ஒயினை ஊற்றி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க ஒயின் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு அவங்க ரூம்குள்ளே ஒரே புகையாக வந்துட்டு இருக்கு. எங்கடா இந்த புகை வருதுன்னு வெளியே வந்தா இவங்க எல்லாரும் காணாமல் போன ஒயின் கிடைக்கணும்னு சொல்லி புகையை போட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயின் வந்து, என்னடா பண்ணுறீங்க, சமையலாக பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ புகை வருது அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க ஒயின் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. இவங்க 3 பேரும், இந்த ஒயின் உனக்கு எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்கும் போது, அது அது வந்து அப்படின்னு இவ திணறா. பட் மௌரன் உடனே, ஐயோ என்னோட கடவுளே நீ தான், இப்போதான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், நீயே இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி அவன் பேச ஆரம்பிக்க, அதுக்கப்புறம் இவங்க எதுவும் ஹீரோயின் கிட்ட கேட்கல. கிடச்சிருக்க ஒயினை வச்சு எப்படியாவது அந்த ஒயினை எப்படி மறுபடியும் ரெடி பண்ணுறதுன்னு செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த ஒயினை கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோ. ஏன்னா அப்போ தான் அதில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னு தெரியும். ஸோ அதுக்காக அதே மாதிரியே மறுபடியும் ஒரு ஒயின் ரெடி பண்ணுறான். அதை குடிச்சு பார்க்குறான். அந்த பழைய ஒயின் டேஸ்ட்டுக்கே வரமாட்டுது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒயினை டேஸ்ட் பண்ணி கடைசியில் ஹீரோ நல்லா போதை ஆயிடுறான். நம்ம ஹீரோயின் தான் கஷ்டப்பட்டு எப்படியோ அவனை ரூமுக்கு தூக்கிட்டு வரும்போது 2 பேரும் பொத்துன்னு விழுந்துட்டுறாங்க. உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தா அங்கே அரண்மனையிலேருந்து இவங்களோட கடைக்கு நிறைய பழங்கள்லாம் அனுப்பி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏன் இந்த பழத்தை எல்லாத்தையும் ஒயினில் கலந்து பார்க்கக்கூடாது, ஒரு டேஸ்ட் நல்லா வரும்ல அப்படின்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவங்களும் அதை கலந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. டேஸ்ட்டுமே நல்லா வருது. ஸோ கடைக்கு இப்போ நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க அந்த ஒயினை குடிக்கணும்னு. அப்போ இந்த மௌரன் ரொம்ப வேகமாக வேலை பார்க்கும் போது வேர்த்து கொட்டுதா, நம்ம ஹீரோயினும் முகத்தை தொடச்சி விடுறாங்க. இது நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கல, துணியை வாங்கி போட்டுட்டு போகிறான். பட் அதுக்கப்புறம் ஹீரோயின் சமாதானம் செய்யணும்னு ஒரு பழத்தை எடுத்துகிட்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு போகிறா. என்னடான்னு அந்த பழத்தை எடுத்து பார்த்தா அதில் நம்ம ஹீரோயின் ஸ்மைலி வரைஞ்சி வச்சுருக்கா. ஸோ ஹீரோ அந்த பழத்தை பார்த்து அப்படியே சிரிச்சுட்டே வேலை பார்த்துட்ருக்கான். தென் கொஞ்சம் நேரம் ஆகுது. அந்த மௌரன் வந்து எல்லா பழத்தையுமே சமைச்சு முடிச்சிட்டான். அவன்கிட்ட வேற பழம் இல்லை. ஸோ வேகமாக அவன் போய் ஹீரோவோட பழத்தை எடுத்து வெட்டலான்னு வரும்போது, ஐயோ அது என்னோட பழம், எதுவும் பண்ணிடாது அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பழத்தை பிடுங்கிட்டு போக, இவன் என்ன சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறான் அப்படின்னு மௌரன் பார்த்துட்டு இருக்கான். தென் நைட் ஆகுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, சரி உன்னோட கசின் அப்படின்னு இழுக்கும் போது,
இங்கே பாரு, எனக்கும் என் கசினுக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது, தேவையில்லாமல் எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அப்போ ஹீரோயின், இல்லை இல்லை, நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போது நான் உன்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் கோவப்படுவா இல்லையா? ஆனால் உங்கள் எல்லாரு கூடயும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்க தான் பிடிச்சிருக்கு, இனிமையாக இருக்க பிடிக்கல அப்படின்னு அவள் சொல்கிறா. எனது ஃப்ரெண்டா? நீ என்ன உன்னோட ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறியா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை, பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறா. பாய் ஃப்ரெண்டா? அப்படின்னா என்ன? பாய் ஃப்ரெண்ட்னா நீ தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சிரிக்கிறா. இவனும் சிரிக்கும் போது, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீ சாப்பிட பழமாக வச்சிருக்க அப்படின்னு வேகமாக இவன் அந்த பழத்தை எடுக்கிறா. அப்போ இவன், வேணாம், இது என்னோட பழம், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சின்ன புள்ளித்தனமாக பண்ணாத, எனக்கு ஒரு பழம் கூட கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, சரி சரி, இதை நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயின், இல்லை இல்லை, ஷேர் பண்ணிலாம் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்கிறா. ஏன், எதுக்கு ஷேர் பண்ணக்கூடாது? இல்லை, இந்த மாதிரி பழத்தை ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்கன்னா ஒன்றா இருக்க 2 பேர் பிரிய வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போக, ஒரு நிமிஷம் இரு, அப்படின்னா உனக்கு என்னை பிரியறதுக்கு மனசே இல்லை அதானே அப்படின்னு கேட்டு இவன் ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோயினும், ஆமாம், எனக்கு பிரிய மனசே இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹீரோ, ஒரு நிமிஷம் இரு, நீ எங்கேருந்து வர, நீ எங்கேருந்து வரன்னு சொல்லவே இல்லையே, உன்னோட இடம் என்னது அப்படின்னு கேட்குறான். பட் உடனே அது அப்படின்னு திணறா. என்ன நீ இப்படி திணற, ஒருவேளை மௌரான்னு சொன்ன மாதிரி நீ கடவுளோ சொர்க்கத்துலேருந்து வரியா என்ன அப்படின்னு கேட்குறான். கடவுள்லாம் இல்லை, நானும் மனுஷி தான், ஆனால் நீ இப்போ பார்த்துட்ருக்கிறது என்னோட உண்மையான முகம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. எனது, அப்படின்னா உங்ககிட்ட இன்னும் எத்தனை முகம் இருக்குது அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் எதுவுமே சொல்லாமல் வந்துடுறாங்க. இங்கே ரூமுக்கு பார்க்குறாங்க. ஹீரோயின் கிட்டே இருந்த எல்லா ஒயினுமே காலி. அதோட ஹீரோயின் முகத்தில் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பிம்பிள்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வேறு வழி இல்லை, ஹீரோயின் மறுபடியும் முகத்தில் துணி கட்டிட்டு தான் வெளியே வராங்க. என்னென்னு கேட்டால் சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஹீரோவும் ஸ்டார்டிங்கில் கண்டுக்கலை. ஆனால் நாள் போக போக ஹீரோயின் யார்கிட்டையும் சரியாகவே பேச மாட்டுறாங்க, ஒரு மாதிரி ஒதுங்கி போயிட்டே இருக்காங்க. இதை இவங்களும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ மௌரன் கேட்குறான், இவளுக்கு என்னாச்சு, ஏன் இவன் நம்மக்கிட்ட சரியாக பேச மாட்றா அப்படின்னு கேட்கும் போது இந்த கசின் சொல்கிறா, அது அவகிட்ட நான் கேட்டால் அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறா. அதோட நேற்று நான் அவளை கவனித்தேன், அவள் முகத்தில் நிறைய பிம்பிள்ஸ் இருந்தது தெரியுமா. எனக்கு தெரிஞ்சு அவள் வேறு பிளேஸ்லேருந்து இங்கே வந்ததால் அவளுக்கு இடம் ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்கிறா. இதை கேட்ட உடனே ஹீரோ வேகமாக ஹீரோயினை பார்க்கணுன்னு தான் கிளம்பி வரான். ஆனால் ஹீரோயின் ரூம் கதவையே திறக்க மாட்டுறாங்க. அப்போ இவன், இங்கே பாரு, எனக்கு ஒயின் பண்ணுறதுக்கு உன்னோட ஹெல்ப் வேணும், ப்ளீஸ் கதவை திற அப்படின்னு கெஞ்சிரான். சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கதவை திறக்கிறா. ஆனால் முகத்தில் துணி கட்டியிருக்கா. ஆனால் அப்போ ஹீரோ என்ன செய்கிறான்னா, ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு ஹீரோயினோட காலை கழுவி விடுறான். இவளும் எதுக்குன்னு கேட்குறா. அது எங்கள் குடும்பத்தில் ஒரு பழக்கம் இருக்குது, ஒரு ஒயினை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் போடுற பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் அரைச்சி நல்லா காலில் போட்டு மிதிப்போம். இதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா தான் அந்த வேலையை செஞ்சாங்க, இப்போ நீ செய்ய போகிற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போய் அது எல்லாத்தையும் மிதிக்க சொல்கிறான். ஹீரோயினும், இதை என்னால் கரெக்டாக செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறா. அதெல்லாம் அவனால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்ல அவளுமே அது எல்லாத்தையும் கரெக்டான பதத்துக்கு மிதிச்சிடுறா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுகிறாங்க. ஹீரோ கேட்குறான், நீ என்கிட்ட இருந்து எதையாவது மறைக்கிறியா அப்படின்னு. இல்லையே, எதுக்கு அப்படி கேட்குற? இல்லை, இப்போலாம் நீ என்கிட்ட சரியாக பேசவே மாட்டுற, அதனால தான். அதுவா, அது எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது, அதனால தான் நான் யார்கிட்டையும் பேசலை, மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஓ, அப்படின்னா நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது ஹீரோயின் வானத்தை பார்த்துட்டு, அங்கே பார்த்தியா எல்லா நட்சத்திரமும் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. இதுக்கு முன்னாடி நான் இருந்த நகரத்தில் இப்படிலாம் நட்சத்திரம் அழகாகவே தெரியாது. ஏன்னா ஏற்கனவே எங்களோட நகரம் ரொம்பவே வெளிச்சமாக இருக்கிறதால வானத்தில் இருக்க நட்சத்திரம் தெரியாது. ஆனால் இங்கே பாரு, எல்லா நட்சத்திரமும் உண்மையாகவே பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. சொல்லப்போனால் இதெல்லாம் உண்மையா, என்னோட கனவானே எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்க்குறா. அவன் தூங்கிட்டான். அப்போ ஹீரோயின், என்னை மன்னிச்சிடுஷன், இதுக்கு மேலே என்னால் உன் கூட இருக்க முடியாது, நாளைக்கு நீ கண்முழிக்கும் போது உன் கூட நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. சொன்ன மாதிரியே ஹீரோயின் அந்த பிளேஸ்லேருந்து நெக்ஸ்ட் டேவே கிளம்பிடுறாங்க. பட் ஹீரோ இவளை காணோன்னு சொல்லி எங்கெங்கேயோ தேடி பார்க்குறான், எங்கே போனானே தெரியல, நிறைய பிளேஸ் தேடி அலைஞ்சிடுறான். அப்போ தான் ஒரு நதி கரைக்கு வரா. அங்கே ஹீரோயின் நின்றுட்டுருக்காங்க. உடனே அவன்கிட்ட என்னாச்சு, என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன, எதுக்கு இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறான். அப்போ இவளோட ஃபேஸை காமிச்சு, இதுதான் என்னோட உண்மையான முகம், என் முகம் ஃபுல்லாகவே பரு இருக்கும், அதோட உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், என்னோட பேர் இஃபான் கிடையாது, ஷிஃபான் அப்படின்னு சொல்கிறா. என்னது அப்படின்னு அவன் முழிக்கிறான். ஆக்சுவலி என் முகமே இப்படி தான் இருக்கும், என்னை யாருக்குமே பிடிக்காது, இத்தனை வருஷத்தில் எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இருந்ததில்லை,
ஆனால் அப்போ தான் திடீர்னு இங்கே வந்தேன். நீ என் லைஃப்குள்ளே வந்த. மௌரன், உன்னோட கசின் எல்லாரையும் எனக்கு பிடிச்சது. எல்லாரு கூடயும் நான் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டேன். ஆனால் அவங்க யாருக்குமே என்னோட உண்மையான முகம் எதுன்னு தெரிஞ்சதில்ல. அதோட என்னோட உண்மையான முகத்தை உங்ககிட்ட காமிக்கவும் எனக்கு பயமாக இருந்தது. ஒருவேளை இதுதான் என் ஃபேஸ்னு காமிச்சதுக்கப்புறம் என்னை நீ விட்டு போயிடுவியோன்னு பயமாக இருந்தது. மன்னிச்சிரு, உன்னோட ஒயினை நான் தான் எடுத்து குடித்தேன். ஏன்னா அப்போ தான் என் முகம் பழையபடி அழகாக மாறும்னு சொல்லி நான் அப்படி பண்ணிட்டு இருந்தேன். என்னை மன்னிச்சிடு, நான் உங்ககிட்ட நிறைய போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன் கையை பிடிச்சிட்டு, நீ என்னை அந்தளவுக்கு மோசமாக நினச்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவள் திரும்பும் போது, உன் முகத்தை பார்த்து தான் நான் உன்னை காதலிச்சதா நினச்சியா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு தடவை குடிச்சிட்டு நல்லா நீ என்கிட்ட புலம்பிகிட்டு இருந்த. அதை பார்க்கும்போதே எனக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ என் கூட இருந்த, எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த, என்னை மோட்டிவேட் பண்ணு. ஒன்று மாதிரி யாருமே என் கூட இருந்ததே கிடையாது. உன்னை பிடிச்சதுக்கு 1000 காரணம் இருக்குது. ஆனால் நீ அழகாக இருக்கன்றது மட்டும் காரணமே கிடையாது. சொல்லப்போனால் என்னோட இதயத்துக்கே தெரியும், எனக்கானவ நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினும் கிஸ் பண்ணிடுறா. அப்போ ஹீரோ, சரி இப்போ நீ என்னை புரிஞ்சுக்கிட்டல, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். வேணாம், ஒரு வேளை அங்கே இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்காம போகலாம்ல அப்படின்னு இவ கேட்கும் போது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஆனால் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போய் ஃபுல்லாக மேக்கப் பண்ணி விடுறான். அப்போ ஹீரோயினுக்கு லிப்ஸ்டிக் போடலான்னு வரும்போது, நீ மட்டும் போட்டுக்கிட்டா எப்படி, எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணுறான். ஹீரோயினுக்கும் சிரிப்பாக வருது. அதுக்கப்புறமா தான் இவங்க மௌரனையும் அந்த கசினையும் பார்க்க போகிறாங்க. அப்படி போகும்போது பார்த்தா ஒரு பொம்பளை அந்த கசின் மேலே தண்ணியை ஊற்றிட்டு திட்டிகிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட போய், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது, எனது நான் மன்னிப்பு கேட்கணுமா? என்னை பாருங்க, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்னு அரசரே என்னை பொண்ணு பார்க்கலாம் வந்திருக்காரு தெரியுமா? அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் உங்களோட முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லி திட்டுறா. பட் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, அவளை நல்லா திட்டி அந்த கசின் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. சோகமாக உட்காந்து அவள் என்னை பார்த்து எப்படி சொல்லிட்டா பார்த்தியா, நான் அழகாவே இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணுறா. பட் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீ ரொம்ப அழகாக தான் இருக்க, நான் உனக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணி விடுறேன், நீ இன்னும் அழகாக தெரிவ அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. மேக்கப் பண்ணால் முகம் மட்டும் தானே அழகாகும், ஆனால் என்னோட உடம்பு கூட அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயின் உடனே, அது இன்னும் ஈஸி, நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா உடம்பு இன்னும் ஸ்லிம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒர்க் அவுட் பண்ணலாம் சொல்லி கொடுக்குறா. இதை இவங்க 2 பேரும் பார்த்து அவங்களும் அதை மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளுக்கு அழகாக மேக்கப் போட்டு விட்டு கூட்டிகிட்டு வரா. பார்க்கவே சூப்பராக இருக்கா. இதை இங்கே இருக்க இந்த மௌரன் பார்த்துட்டு, என்ன உன்னோட கண்ணு இவ்வளோ அழகாக இருக்குது, அதுவும் உன்னோட உதடி இவ்வளோ அழகாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அவளை அப்படியே அணுவாக ரசிச்சிட்ருக்கான். தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அப்போ கடைக்கு ஃபெங்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. நம்ம ஹீரோயின் கடையில் இருக்க ஒயின் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும் போது அவர் குடிச்சிட்டு, வா இது டேஸ்ட் அப்படியே பிராண்டி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. டக்குன்னு ஹீரோயின், ஒரு நிமிஷம், இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறா. அது நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு ஓடிடுறான். ஹீரோயின் அவனை துரத்தி பிடிச்சி, இங்கே பாருங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க நீ காதில் விழுந்துச்சு, உண்மையாக சொல்லுங்கள், நீங்களும் டைம் ட்ராவல் பண்ணி தானே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. இல்லையே அப்படின்னா என்ன அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை போய் சொல்லாதீங்க, ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு அது பிராண்டின்னு தெரிய வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா நீங்கள் மாடர்ன் ஏஜ்லேருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போ இவனும், இதெல்லாம் மாடர்ன் ஏஜ்லேயும் இருக்கும் இப்போயும் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா உண்மையை ஒத்துக்கோங்க, நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி தானே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஷோ ஆமாம் இப்போ அதுக்கு என்ன பண்ணலான்ற அமைதியாரு அப்படின்னு சொல்லும் போது, இங்கே பாருங்கள், நானும் டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்கேன், எனக்கு எப்படி திரும்ப வீட்டுக்கு போகிறதுனே தெரியல, ப்ளீஸ் எப்படி போகிறதுன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறா. இங்கே பாரு, நம்ம இங்கே வந்ததுக்கு காரணம் இருக்குது. சொல்லப்போனால் நம்ம எல்லாரும் இங்கே ஒரு மிஷனை பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். எப்போ நம்ம அதை செஞ்சு முடிக்கிறோமோ அப்போ நீயே இங்கே இருக்கணும்னு நினச்சா கூட உன்னால் இருக்க முடியாது, நீ இங்கேருந்து போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது. அந்த டைமில் டக்குன்னு அவள் வேறு டைமென்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்குது. அப்போது ஹீரோயின் கேட்குறா, நான் எப்போ இங்கேருந்து போக முடியும் அப்படின்னு கேட்குறா. அப்போ அங்கே இருக்கவன் கிட்ட வந்து, ஆக்சுவலி இப்போ நீ ஒயினை தயாரிக்க கஷ்டப்பட்டுட்ருக்க, ஆனால் அந்த ஒயினை தயாரிக்க ஒரு கீ தேவைப்படுது, அந்த கீயை கண்டுபிடிக்கும் போது நீங்க இருந்து கிளம்பிடுவ அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அது என்ன கீன்னு சுத்தமாக புரியல. ஹீரோயின் அதை இப்போ யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து கையை பிடிக்கிறான். பட் ஹீரோயின் கையை தட்டி விட்டுடுறாங்க. உடனே அவன் கோச்சிட்டு, நான் அவனோட பாய் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறான். ஆமாம், ஆனால் எதுக்கு அப்போ உன் கையை பிடிக்க விட மாட்டேற அப்படின்னு அவன் கேட்கும் போது, அது அப்போ நிறைய பேர் அங்கே இருந்தாங்க, எனக்கும் பழக்கம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் கையை பிடிச்சிட்டு, அப்படின்னா பழக்கப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்கிறான். பட் ஹீரோயின் கையை தட்டிட்டு, அது நான் யோசிக்கிறேன் அப்படின்னு போகிறா. ஏன்னா அவன் மனசுக்குள்ளே
எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்கேருந்து போயிடுவேன், அதுக்குள்ளே இவன்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் ஹீரோவுக்கு டவுட் வருது. நைட் ஆனதுக்கப்புறம் ஹீரோயின் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவன் கேட்குறான், சரி உங்களோட இடம் எப்படி இருக்கும், அங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறான். ஆ, எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, ஆனால் நான் மட்டும் எப்போதும் தனியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. என்னது, அப்படின்னா அங்கே இருக்கவங்கெல்லாம் தனியாக இருப்பாங்களா அப்படின்னு இவன் கேட்குறான். இல்லை, எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக இருப்பாங்க, நான் மட்டும்தான் எப்போதும் தனியாகவே இருப்பேன். சொல்லப்போனால் இத்தனை வருஷமாக என் பர்த்டேவை கூட நான் தனியாக தான் செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் தெரியுமா, யாருமே என் கூட இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவன், அப்படின்னா எதுக்கு இங்கேருந்து நீ போகணுன்னு நினைக்கிற, நீ என் கூடவே இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். இல்லையே, நான் இங்கேருந்து போகலையே அப்படின்னு அவ சொல்கிறா. இல்லை, நீ போய் சொல்கிற, நீ என்னை விட்டு போகிறதானே அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே அவள் அழுதுட்டு, ஆனால் என்னால் அதை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்பா அவன், அப்படின்னா உனக்கு என் கூட இருக்கணும்னு தான் ஆசை இல்லை, ஆனால் அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு ஹீரோ கூப்பிட்டுட்டு போய் 2 பேர் கையையும் ஒரு சிகப்பு கலர் நூலால் கட்டுறான். அப்போ ஹீரோயின், இந்த சிகப்பு கலர் நூல் தான் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்த்து வைக்க போதா அப்படின்னு கேட்குறா. என்னை நம்பு, இதோட பவர் உனக்கு தெரியல, கண்டிப்பாக நம்ம 2 பேரையும் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு இதை கேட்கும் போது சிரிப்பு தான் வருது. அதோட ஹீரோ என்ன செய்கிறான்னா, ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போய் மௌரன் கிட்ட, எங்கே பார்த்தியா நாங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணுறான். உடனே மௌரனும் அந்த கசினும், நீங்கள் மட்டும்தான் சீக்ரெட்டை சொல்லுவீங்களா, நாங்களும் சீக்ரெட்டை சொல்லுவோம் அப்படின்னு அவங்களுமே 2 பேரும் லவ் பண்ணுற விஷயத்த சொல்ல இவங்களுக்குலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தென் அன்னைக்கு நைட் ஆகுது. நைட்டு நம்ம ஹீரோயினுக்காக ரோஸு, கேக்கு, கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணிட்டு வரான். ஹீரோயினுக்கு புரியல, எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்குறா. ஏன்னா இதெல்லாம் உன் பர்த்டேக்காக. ஆனால் எனக்கு இன்னைக்கு பர்த்டே கிடையாது. புரியுது, தனியாக தானே பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற, அதனால தான் இப்போ அந்த 20 வருஷம் பர்த்டேவையும் சேர்த்து வச்சு இனி வரப்போகிற 20 நாளுக்கும் நம்ம கொண்டாட போகிறோம், ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அப்படியே போய் அவனை ஹக் பண்ணிக்கிறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. இவங்க ஓரளவுக்கு அந்த ஒயினை ரெடி பண்ணிடுறாங்க. ஆனால் கடைசியாக இப்போ அதில் கொஞ்சம் தண்ணியை சேர்க்கணும், ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அதில் சாதாரண தண்ணியை சேர்க்க முடியாதான், ஏதோ ஒரு ஊற்றுலேருந்து தண்ணி வருமா, அதை தான் எடுத்து சேர்க்கணுமா. பட் இப்போ அங்கே போய் பார்த்தா எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. ஏன் தான் அதில் தண்ணி வராமல் போணுச்சுன்னு இவங்களுக்கு புரியவே இல்லை. சரி, வேறு எங்கேயாவது ஊற்று இருக்கா, நம்ம தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிக்கிறாங்க. அப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயின் வேறு டைமென்ஷனுக்கு வர மாதிரி இருக்குது. அப்போ அங்கே இருக்கவனும், இங்கே பாரு உன்னோட கீ கிடச்சிருச்சு, இனிமே உன் கையில் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே ஹீரோயின், ஓ அப்படின்னா ஒயின் செய்யறதுக்கு இந்த தண்ணி வேணுமா, ஆனால் இந்த தண்ணியை நான் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு ஜூ மந்திரகாளி ஜி பூம்பா வந்துரு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தண்ணிலாம் வரவே மாட்டுது. ஆனால் அந்த நேரத்தில் மௌரன் கிட்ட உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே இந்த இடத்துல தண்ணி வராமல் போயிருந்திருக்கு, ஆனால் அப்போ ஒரு தேவதை இந்த இடத்துக்கு வந்தது, அதுதான் தன்னோட உயிரையே பணைய வச்சு இந்த இடத்துல மறுபடியும் தண்ணியை வர வச்சுட்டு போணுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ மௌரனும் போனதுக்கப்புறம் ஹீரோயின் பார்க்குறாங்க, அந்த தேவதை அப்படி பண்ணாங்கன்னா நானும் அப்படி பண்ணணுமா அப்படின்னு அந்த ஊற்றில் போய் காலை வைக்கிறாங்க. தண்ணி வருது. அதே சமயம் ஹீரோயின் அந்த ஊற்றுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. உடனே ஹீரோயினுக்கு அப்போ தான் விஷயமே புரியுது. உடனே ஹீரோயின் என்னது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும் போது அந்த ஃபெங் இருக்காருல்ல, அவருமே அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாரு. இப்போ புரியுதா நீ எதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்தன்னு, இப்போ இந்த இடத்துல தண்ணி வரணும்னா அப்போ நீ உன் உயிரை தியாகம் பண்ணி தான் ஆகணும், ஆனால் கவலைப்படாத, இது மூலியமா நீ உன்னோட உலகத்துக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் உடனே, என்னது நான் என் உலகத்துக்கு போகணுமா, வேணாம் நான் இதுக்கு போகணும், நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. முடியாது, உன்னோட நேரம் முடிய போகுது, அப்படி உனக்கு இங்கே தான் இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இருக்கலாம், ஆனால் அந்த ஊற்றிலேருந்து தண்ணியும் வராது, உங்களால் அந்த ஒயினையும் தயாரிக்க முடியாது, இதனால் ஷன்னுக்கு என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு கேட்குறான். பட் ஹீரோயினுக்கு இதுக்கு பதில் சொல்லவே முடியல. அண்ட் இப்போ ஹீரோயினுக்கும் புரிஞ்சிருச்சு வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு, ஸோ போகிறதுக்கு முன்னாடி ஹீரோ கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி வெளியெல்லாம் போகிறாங்க, நிறைய பிளேஸ்க்கு போகிறாங்க. அப்படி போகும்போது ஹீரோயினுக்காக ஹேர் பின்லாம் வாங்கி கொடுக்குறான். இவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறமா திரும்பவும் வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்குறா. இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. இப்போ மௌரனே கேட்குறான், என்னாச்சு நீ ஏதோ ஃபேர்வெல் பண்ணுற மாதிரிலாம் எல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறான். இல்லை அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவ சமாளிக்கிறா. தென் நைட் ஆகும்போது நம்ம ஹீரோயின் லெட்டர் எழுதி வச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா கரெக்டாக ஹீரோயினுக்கு முன்னாடி ஹீரோ நின்றுட்டு இருக்கான். ஏன்னா ஏற்கனவே இவனுக்கு சந்தேகம் வந்ததால் இங்கே வந்திருக்கான். அப்போ அவன், ஸோ நீ என்னை விட்டு போகிறல்ல அப்படின்னு கேட்குறான். இவளும், ஆமாம் நான் இதுக்குள்ளே போனால் மட்டும்தான் இதிலேருந்து தண்ணி வரும் அப்படின்னு சொல்கிறா. இவன் உடனே, என்னது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இங்கே பாரு அதுலேருந்து தண்ணி வரலனாலும் பரவாயில்ல, நீ என்னை விட்டு போக வேணாம் அப்படின்னு சொல்கிறான்.
இல்லை முடியாது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணுறியா அப்படின்னு அவள் கேட்குறா. என்ன ப்ராமிஸ்? நான் உன் கூட இல்லாத டைமில் நீ வேறு எந்த பொண்ணு கூடயும் பேசக்கூடாது சரியா அப்படின்னு கேட்குறா. அப்படின்னா நீ என்னை விட்டு போறியா அப்படின்னு இவன் கேட்கும்போது, இப்போ எதுக்கு அழுதுட்ருக்க? நான் போகிறேன் தான், ஆனால் கொஞ்ச நாளில் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறா. எனது உண்மையாக அவள் சொல்கிற. ஐயோ சத்தியமாக கண்டிப்பாக நான் திரும்ப வந்துடுவேன், ஆனால் அதுக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா இருந்த நிறைய மெமரிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சிட்றா. இவனும் எதுக்குன்னு கேட்குறான். அது அப்போ தானே நான் போனதுக்கப்புறம் இந்த மெமரிஸ்க்காகவே திரும்ப வருவேன் அப்படின்னு போய் சொல்கிறா. ஆனால் அவன் மனசுக்குள்ள நான் இங்கே இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. போகிறதுக்கு முன்னாடி ஹீரோவை பார்த்து, நான் போனதுக்கப்புறம் நீ சோகமாலாம் இருக்கக்கூடாது, எப்போதும் நல்லா சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கணும், நான் திரும்ப வரும்போது எனக்காக பெரிய வீடெல்லாம் வாங்கி வச்சுருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறா. வீடா அப்படின்னு அவன் முழிக்கும் போது, ஆமாம் அப்போ தானே நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவ, நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவள் சொல்கிறா. ப்ரொப்போஸ்னா என்ன? ப்ரொப்போஸ்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீ எனக்கு பண்ணுறது சரியா, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ, நான் வந்ததுக்கப்புறம் நீ எல்லாம் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க. சீனை கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தாங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு இப்போ மௌரன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறான். அதை திறந்து அவன் படித்து பார்க்குறான். அதில் அவள் எழுதியிருக்கா, என்னை மன்னிச்சிரு, உன்கிட்ட போய் சொல்கிறத விட்டா எனக்கு வேறு வழி இல்லை, நான் திரும்ப வரவே மாட்டேன், மன்னிச்சிரு அப்படின்னு எழுதியிருக்கா. இதை பார்த்த உடனே ஹீரோ ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறான். கட் பண்ணால் 2 வருஷம் கழிச்சு என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த ஒயினை ரெடி பண்ணி ராஜா கிட்ட கொடுத்துட்றான். அதோட இப்போ இவங்க கடைக்குமே நிறைய பேர் வந்து அந்த ஒயினை குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. கடை என்னமோ நல்லா தான் போகுது. ஆனால் நம்ம ஹீரோயின் எங்கே விட்டு போனாங்களோ அதே இடத்துல உட்காந்து அழுதுட்டே, நீ திரும்ப வந்துரு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அழுது புலம்பிகிட்டு இருக்கான். ஆனால் இதே டைமில் நம்ம ஹீரோயின் நம்ம உலகத்தில் ஒரு டான்ஸராக இருக்காங்க. அவங்க எப்போதும் போல் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாலுமே அவங்க மனசுக்குள்ளேயும் எப்போதும் ஹீரோவோட ஞாபகமாக தான் இருக்குது. இப்போ ஹீரோயின் லிப்ஸ்டிக் போடலான்னு போகும்போது கூட ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. சாப்பிடலான்னு பழத்தை எடுத்தால் கூட ஹீரோவோட ஞாபகம் தான் வருது. இன்னொரு பக்கம் ஹீரோவுமே எதை பார்த்தாலும் ஹீரோயினை பற்றியே யோசிச்சுட்டு சோகமாகவே இருக்கும் போது இப்போ 2 பேரும் ஒரே நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊற்றுக்கிட்ட வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஊற்றை பார்த்து சொல்லும் போது ஹீரோவும் சேம் அதையே சொல்கிறான். அப்போ அவ, ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நான் அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுவேன்னு எனக்கே தெரியாது, நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கும் இப்போ டான்ஸை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு, நானும் ஒரு டான்ஸராக இருக்கேன், சீக்கிரமாகவே எனக்கும் உன்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு அவள் பார்க்கும்போது நம்ம ஹீரோவுமே, நான் உன்கிட்ட சீக்கிரமாக வரணும், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் டான்ஸ் ஆட போகிறாங்க. ஆனால் அப்படி போகும்போது கூட்டத்தை எல்லாம் விலக்கிட்டு ஒருத்தன் வர்றான். அப்படி வர்றவனை நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க. அது வேறு யாரும் கிடையாது, ஹீரோ தான். அவனை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாகி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் மௌரன், ஐயோ இந்த ஷன் எங்கே போனான் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் தேடிட்டு வரும்போது தான் அந்த ஊற்றுக்கிட்ட ஒரு லெட்டர் இருக்குது. நான் என்னோட காதலிக்கிட்டே போகிறேன், ஆனால் எனக்காக என் கடையை பத்திரமா பார்த்துக்க மௌரன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு லெட்டர் எழுதி வச்சுருக்கான். அது அங்கே இருக்குது. இதை பார்த்த உடனே இவனும் அப்படின்னா அப்படின்னு அந்த ஊற்றை எட்டி பார்த்தா அதுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு பிம்பம் தெரியுது. இதை பார்த்த மௌரனுக்குமே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உண்மையாக ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ கரெக்டாக இதோட இந்த ட்ராமாவை முடிக்கிறாங்க, ரொம்ப க்யூட்டான ட்ராமாவில். ஸோ உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.